தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் வசம் இருந்த ஒரே மாநிலமான கர்நாடகாவை பாஜக இழந்திருக்கிறது. அவர்களுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம்? பாஜகவினுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரணம் ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபேஸை அவங்க முன்னிறுத்தவே இல்லை அப்படின்றது பார்க்கணும். அதுக்கான காரணம் என்பது பசவராஜ் பொம்மையை முன்னிறுத்தி நம்ம இந்த தேர்தலில் வாக்கு கேட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் அது பிரச்சனையாக அமையும், இல்லை அது நமக்கு சாதகமாக அமையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா பிரதமர் மோடியை முன்னிறுத்தி வாக்கு கேட்டாங்க. இது நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன், அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம்னு பாஜக எதிர்பார்த்தாங்க. அது நடக்காமல் போனது தான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்த பாஜக அரசு எந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் 40% கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் அசோசியேஷனே முன் குற்றச்சாட்டு வைத்ததும் பாஜக ஹிந்துத்துவாவை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சாங்க. வேற காங்கிரஸை பொறுத்தவரையில் டெவலப்மெண்டல் அஜெண்டாவை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்றத நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். இந்த தேர்தலில் பாஜக தோல்வியடைந்து விட்டது என்பதை வைத்து மட்டுமே 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தான் பிரதிபலிக்கும், இதே விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? பாஜகவினுடைய இந்த தேர்தல் தோல்வி என்பது பிரதமர் மோடியினுடைய இமேஜை டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு வேலையை செய்யுது அப்படின்றது பார்க்கணும். பாரத பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பிரச்சாரம் இன்னொரு பக்கம்னு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் 2 பேரும் கர்நாடகாவில் பல நாட்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொண்டும் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் வசம் இருந்த ஒரே மாநிலமான கர்நாடகாவை பாஜக இழந்திருக்கிறது. அவர்களுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணம்? கர்நாடகாவில் பாஜகவினுடைய தோல்விக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் முதல் காரணம் என்பது பாஜகவினுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் முதல் காரணமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 28 நாடாளுமன்ற தொகுதிகளில் 25 இடங்களில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க. அந்த வெற்றியை பார்த்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை கர்நாடக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க ஸ்டேட்டை பெரிய அளவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இது முதல் காரணம். ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபேஸ் கர்நாடகாவில் பாஜகவுக்கு அமையாமல் போனது ஒரு முக்கியமான காரணம். இப்போ யாரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி எடியூரப்பாவை முன்னிறுத்திய தேர்தல்களை சந்திப்பாங்க. எடியூரப்பா அவர் சார்ந்த லிங்காயத் சமூகத்தினர் மத்தியில் பிரபலமான ஒரு நபர். ஸோ அப்போ அவருக்கான வாக்குகள் அப்படின்றது எப்பயுமே ஒரு கன்சாலிடேட்டாக அவருக்கு சேரும். எந்த வகையிலையும் அது டைவர்சிஃபை ஆகாது. இப்போ இந்த முறை எடியூரப்பாவை சைலண்ட் பண்ண பிறகு பசவராஜ் பொம்மையை கொண்டு வர்றாங்க. இப்போ பசவராஜ் பொம்மை அவருடைய டென்னூரில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பசவராஜ் பொம்மையை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா அப்படின்றத பாஜக ஒரு தெளிவாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கிறதுனால பசவராஜ் பொம்மையை முன்னிறுத்தி நம்ம இந்த தேர்தலில் வாக்கு கேட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் அது பிரச்சனையாக அமையும், இல்லை அது நமக்கு சாதகமாக அமையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா பிரதமர் மோடியை முன்னிறுத்தி வாக்கு கேட்டாங்க. இது நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த மாநிலத்தில் என்ன நிலவரம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பொறுத்து மக்கள் முடிவெடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாட்டை ஆளக்கூடியவர்கள் யார் சரியான நபராக இருப்பாங்க, யார்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத பார்த்து முடிவெடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸை, ஒரு அடையாளத்தை பாஜக முன்னிறுத்தாதது இந்த படுதோல்விக்கு காரணம் அப்படின்றது நம்ம சொல்லலாம். மூணாவது, பாஜகவில் இருந்த முக்கியமான தலைவர்களை சைட்லைன் பண்ணி வச்சது ஒரு காரணமாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு எடியூரப்பாவை சைட்லைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஜெகதீஷ் ஷெட்டர், லக்ஷ்மண் சவாடி, இந்த 2 பேர்த்துக்கும் பாஜகவில் சீட் கொடுக்காத ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா ஜெகதீஷ் ஷெட்டரை பொறுத்தவரையில் அவர் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர். அப்புறம் லக்ஷ்மண் சாவடியை பொறுத்தவரையில் அவர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தவர். ஸோ அப்போ அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க நமக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதது
ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுச்சு. இந்த 3 பேருமே லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த 3 பேருக்குமே வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பாஜக கொடுக்கல அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்காயத் சமூகத்தினர் மக்களிடையே, அங்கே உள்ள முக்கியமான தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுவுமே பாஜகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றது சொல்லலாம். 4வது, பாஜக மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த பாஜக அரசு வந்து எந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் 40% கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் அசோசியேஷனே முன் வந்து குற்றச்சாட்டு வைத்ததும், அதை ஒருத்தர் எழுதி வச்சுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதும் பெரிய விவாத பொருளாக மாறினது. இது வந்து எல்லா இடத்துலையும் எதிரொலிச்சது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை சரியான வகையில் காங்கிரஸ் வந்து இந்த நரேட்டிவை அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுவும் பாஜகவுடைய படுதோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக முன்வைக்கிறாங்க. 5வது, இந்தியாவிலே செல்வாக்குடைய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் யார்கிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பாஜக தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் நம்ம தேர்தல் நேரங்களில் பணம் கொடுத்தா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து பாஜகவுடைய பெரும்பாலான சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. அதுவுமே வந்து பாஜகவுடைய தோல்விக்கு காரணமான ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். இது பாஜக மட்டும்தானா அப்படின்னா பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ்லையும் இதே மனநிலை தான். ஆனால் ஆட்சியில் இருந்த கட்சி வந்து பாஜக. அப்போ பாஜக வந்து இன்னும் தீவிரமாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பணம் கொடுத்தா மக்கள் நமக்கு சாதகமாக வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற அந்த அதீத நம்பிக்கையும் அந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. 6வது, ஆன்டி இன்கம்பன்சி வேவ், அரசுக்கு எதிரான மனநிலை. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து அரசுக்கு எதிரான மனநிலை வந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த அரசுக்கு எதிரான மனநிலை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதுல பாஜக மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஃபோக்கஸ் பண்ணாததுனால காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான மனநிலையை சரியான வகையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்காக நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த நெரேட்டிவ் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஒரு தோல்வியையும் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் தந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாஜகவின் தோல்விக்கான காரணங்கள் பற்றி சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பாஜகவை இந்துத்துவா கட்சின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் அவங்க சொல்கிறது, நாங்கள் தேசியவாத எண்ணத்தோடு தான் இருக்கிறோம், எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் போலரைசேஷன் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. கர்நாடகா எலெக்ஷனில் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, சரியாக ஓராண்டுக்கு முன்பாக இருந்தே அவர்கள் கொண்டு வந்த அறிவிப்புகளாக இருக்கட்டும், கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன், அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம்னு பாஜக எதிர்பார்த்தாங்க. அது நடக்காமல் போனது தான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பஜ்ரங் தள் அமைப்பை தடை செய்வோம்னு சொன்னப்போ அது பாஜகவுக்கு சாதகமாக மாறும்னு எதிர்பார்த்தாங்க, அது மாறலை. அதே போல் இடஒதுக்கீடு விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுவும் தேர்தலில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கலை. ஹிஜாப் கான்ட்ரவர்சி போன்ற சில விஷயங்களும் ரிலீஜியஸ் போலரைசேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தரப்பில் இருந்திருக்கு. ஆனால் இந்த அம்சங்கள் எல்லாமே மக்களிடம் எடுபடலை. டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் யார் பண்ணுறாங்க, மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே மையப்படுத்தி கர்நாடக வாக்காளர்கள் வாக்களித்ததன் விளைவு தான் பாஜக தோற்றதற்கு முக்கியமான காரணம்னு முன்வைக்கப்படுது. இப்போ நீங்கள் சொன்னதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, பாஜக வந்து ஹிந்துத்துவாவை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சாங்க. வேற காங்கிரஸை பொறுத்தவரையில் டெவலப்மெண்டல் அஜெண்டாவை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்றத நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 விஷயந்தான் பண்ணாங்க. அரசுக்கு எதிரான மனநிலை இங்கே வந்து அதிகமாக இருக்குது, அப்போ அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது ஒன்று. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, மக்களுடைய லோக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூஸுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்றத முன்னிறுத்தினது. அது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாக்காக அது கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 2வது முக்கியமானது வந்து பாஜகவுடைய ஒவ்வொரு அந்த கரப்ஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதை வந்து சரியாக ஒரு நரேட் பண்ணி அது சரியான வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது ஒரு முக்கியமான ஒரு பங்காக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அதுவும் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது. அது வந்து பாஜகவுக்கு அந்த 40% சர்க்கார் அப்படின்றத ஒரு முத்திரை குத்தி சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெரேட்டிவாக மாறிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம்.
மூணாவது வந்து காங்கிரஸில் எந்த தேர்தல்கள்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலை வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு யுனைட்டடாக ஒர்க் பண்ணதோடைய விளைவு காங்கிரஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த 3 விஷயம்தான் வந்து காங்கிரஸ் இந்த தேர்தலில் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் அவங்க கம்பு சுத்துற வேலையெல்லாம் பண்ணவே கிடையாது. பாஜகவுடைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவை சரியாக பயன்படுத்தி சரியாக அவங்க ப்ரொஃபஷ்னலாக இந்த தேர்தலில் அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்கானது மட்டும் இல்லை, வரப்போகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது தேசிய அரசியல்னு வரும்போது, நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேறவா இருந்திருக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேறு மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் பாஜக தோல்வியடைந்து விட்டது என்பதை வைத்து மட்டுமே 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தான் பிரதிபலிக்கும், இதே விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? பாஜகவுடைய முக்கியமான முழக்கங்களில் ஒன்று என்ன அப்படின்னா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவது, அதுதான் வந்து பாஜகவுடைய ஒரு முக்கியமான முழக்கமாக இருக்கும் தேர்தல் பரப்புரைகளின் போது. இன்னைக்கு வந்து தென் மாநிலங்களில் பாஜக ஆட்சி இல்லாத ஒரு மாநிலமாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தென் மாநிலங்களில் ஏன் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு லைம்லைட்டுக்கு வந்தது அப்படின்னா, பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே தென் மாநிலம் வந்து கர்நாடகா தான். இப்போ அந்த கர்நாடகாவில் என்ன நடக்க போகுது? ஏன்னா காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அரசுக்கு எதிரான மனநிலை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பாஜக தோல்வியடைவது உறுதி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கர்நாடகா மேலே திரும்பினது அப்படின்றது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய அரசியலை கவனிக்கக்கூடியவங்க, நேஷ்னல் மீடியா எல்லாருமே கர்நாடகா மேலே ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம், இன்னும் 10 மாதங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன் தயாரிப்பு தான் வந்து கர்நாடக மாநில தேர்தல் அப்படின்றது வந்து பேசு பொருளானது. அதுக்கு பிறகு முக்கியமான மாநிலங்களில் தேர்தல்கள் வரப்போகுது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், தெலுங்கானா, இது மாதிரி நிறைய மாநிலங்களில் இந்த வருடங்களில் தேர்தல்கள் வரப்போகுது. ஸோ அப்போ ஒரு முதல் தேர்தல் வந்து கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதுனால அது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்றது சொல்கிறோம். பாஜகவினுடைய இந்த தேர்தல் தோல்வி என்பது பிரதமர் மோடியினுடைய இமேஜை நிச்சயமாக சேதப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அது சேதப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு முக்கியமாக 2 விஷயங்கள் அவர் பற்றி பேசும்போது வரும். ஒன்று வந்து மிஸ்டர் கிளீன், அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது. 10 வருஷம் அவர் ஆட்சி கம்ப்ளீட் பண்ண போகிறாரு, எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது, பிரதமர் மோடி ஒரு பிரிவினைவாத அரசியலை இதுவரையும் அவர் முன்னின்று செய்யவே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அவர் எப்பயுமே வந்து டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸை மட்டுமே பேசியிருக்காரு. ஸோ அப்போ இந்த 2 விஷயங்களும் பிரதமர் மோடிக்கான அந்த வாக்கு வங்கியை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பில்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தமிழகம் ஒரு எக்ஸப்ஷனலாக இருந்தாலும் கூட பொதுவாக எல்லா மாநிலத்திலும் பிரதமர் மோடிக்குன்னு ஒரு 5% வாக்குகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய அந்த க்ளீனான இமேஜ், அவர் வந்து இந்த வளர்ச்சி பற்றி மட்டுமே பேசுகிறது, இந்த 2 விஷயங்களுக்காக அவர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நார்த்தன் ஸ்டேட்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, எல்லாருக்குமே வந்து பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் அவர் மீது நல்ல மரியாதை வைத்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி, அதாவது அவர் பிரதமராவதற்கு முன்னாடி அவருக்கு இருந்த இமேஜ் அப்படின்றது வேற. ஆனால் அவர் பிரதமரான பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்றது ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த 2 விஷயங்களும் எப்பயுமே பிரதமருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஆனால் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியை இழப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த அரசின் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நிச்சயமாக பிரதமருக்குடைய அந்த இமேஜை அது சேதப்படுத்தும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ரோட் ஷோ பண்ணார், நிறைய தீவிரமான பிரச்சாரம் பண்ணார், எந்த மாநிலத்துக்கும் போகாத அளவுக்கு பிரதமர் மோடி வந்து கர்நாடக தேர்தலில் சாலையில் இறங்கி பிரச்சாரம் பண்ணார். அப்படி இருந்துமே வந்து அது எடுபடலை அப்படின்றது நிச்சயமாக அவருக்கான அந்த இமேஜை வந்து சேதப்படுத்துவதற்கான வாய்ப்பு. இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதுவுமே பிரதமருக்கான ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்றத பார்க்குறோம். என்ன நரேஷன்? இப்போ தென் மாநிலங்களை பொறுத்தவரையில், அதாவது சதர்ன் இந்தியாவை பொறுத்தவரையில்
பாஜகவுக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறாங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இன்னும் பெட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ பிரதமரை பொறுத்தவரையில் நார்த்தன் இந்தியாவில் ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸில் வந்து அவருக்கான பாப்புலாரிட்டி இருந்தாலும் கூட சதர்ன் இந்தியாவில் வந்து பிரதமரை விரும்பவில்லை அப்படின்ற ஒரு நரேஷன் வந்து எதிர்க்கட்சிகள் பில்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து ஃபீஸிபிளாக பண்ணி முடிக்கிறதுக்கும் ஒரு சாதகமான நிலை வந்து இன்னைக்கு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு அது ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது நிச்சயமாக பிரதமருடைய இமேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பிரதமருக்கு 72 வயது ஆகிறது. 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் அவருக்கு மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க போகுது. ஏன்னா 10 வருஷம் வந்து அவர் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அடுத்த 5 இயர்ஸ் வந்து பாஜகவுடைய பிளான் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியே நம்ம வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. பிஜேபியில் வந்து 75 வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வேறு பொறுப்புகள் கொடுத்து கட்சி பணியோ இல்லை அவங்க வந்து கவர்மெண்டில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட அவங்கள ரிலீவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் பாஜகவுடைய ஒட்டுமொத்த சக்தியாகவும் அவர் இருப்பதுனாலையும் பாஜகன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி தான், அப்படி தான் இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து இந்த விதிவிலக்குலேருந்து தள்ளி வைக்கப்படுவார் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பிரதமருக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வெற்றியை நம்ம ஏற்படுத்தி தரணும்னு அமித்ஷா தலைமையிலான அந்த குழு வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றியை வந்து பிரதமர் மோடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ அப்போ அதை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக பிரதமர் மேலே இதுவரையும் கட்டமைக்கப்பட்ட அந்த பெரிய தோற்றம் வந்து நிச்சயமாக கர்நாடகாவில் காங்கிரஸுடைய வெற்றி, அடுத்தடுத்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அஸ்பெக்டாக ப்ளே பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.